ஏங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டேங்க. இங்கே சைட்லாம் ரோட் போட்டுட்ருக்காங்க போல். நம்ம செஞ்சிக்கோட்டை கிட்டே வந்துட்டேங்க. இன்னும் அரௌண்ட் ஒரு 5 or 6 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த கோப்ரோலே எனக்கு பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமாங்க, பேட்ரி தாங்க நிற்கவே மாட்டேது. டக்குன்னு சடனாக ட்ரை ஆகிடுதுங்க, சீக்கிரமாக போயிடுதுங்க. சார்ஜர் வந்து நிற்கவே மாட்டேங்குது. இதுக்கு ஸ்பேர் பேட்ரி வாங்கலான்னு பார்த்தா ஒன்றே 5000 இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அந்தளவுக்கு பட்ஜெட் இல்லை. ஸோ அதனால் வாங்க முடியாமல் போயிட்டுருக்கு இப்போது. இருந்தாலும் கொஞ்சமாச்சும் 37,000 ரூபாய்க்கு கொஞ்சம் வத்தா கொஞ்சமாச்சும் சார்ஜர் கொடுத்துருக்கலாங்க. அரௌண்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 மணி நேரம் இந்த மாதிரி தாங்க சார்ஜரே இதுக்கு ஸ்டேபிளாக நிற்கிதுங்க, தாங்குது. அதுக்கு மேலே பவர் ஆஃப் பண்ணி கேமரா ஃபுல்லாக சொல்ல போனால் செத்து போயிடுதுங்க, ஆஃப் ஆகிடுது ஃபுல்லாக. இதுக்கு ஏதாச்சும் ஒரு அப்டேட் கொடுத்தா நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் இந்த மாதிரி தாங்குற மாதிரி. ரொம்ப கூட எதிர்பார்க்கல. அட்லீஸ்ட் ஒரு 2 hours சார்ஜ் நிற்கிற மாதிரி இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். என்னன்னு தெரியலைங்க. இதுக்கு பேசாமல் நம்ம இன்ஸ்டா 360 வாங்கியிருக்கலான்னு நினைக்கிறேன். ஹீரோ கோப்ரோ 9 வாங்கினதுக்கு வாங்கியாச்சு. இனிமேல் ப்ரோஜனம் இல்லை அதை பற்றி பேசி. இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதாங்க, வேறு என்னங்க பண்ணுறது. பரவாயில்லைங்க, இங்கே ரோட் நல்லா இருக்குது, அது வரைக்கும் சந்தோஷம். ஐ திங்க் கொஞ்சம் கொஞ்சமாக ரோட் போட்டுட்ருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் அங்கங்கே ரோடு அப்படி இருக்குது போல். இந்த இடம்லாம் நல்லா இருக்குது பாருங்களேன், பச்சை பசேல்னு இருக்கப்போ ரோடு ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இங்கெல்லாம் இப்போ வந்து அந்த நெல்லுலாம் அறுத்துட்டாங்க. அப்போ வந்து பச்சை பசேல்னு இருக்குது. அப்போ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா பயங்கர க்யூட்டாக இருந்திருக்கும். நீங்களே விசிட் பண்ண போகிற வழியில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. ஆல்மோஸ்ட் கிட்ட நெருங்கி வந்துட்டோங்க. இந்த ஸ்டாப் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் ஒரு ஸ்டாப், அதுக்கப்புறம் செஞ்சு தான் நினைக்கிறேங்க வந்துட்டோம். இனிமேல் வச்சு படுமா தெரியல. இங்கே பாருங்களேன் எப்படி ஏறி வரான். கொஞ்சம் 2 நிமிஷம் வெயிட் பண்ணி வரதில்ல அப்படி என்ன பண்ணுற போகிறான்னு தெரியல. இதே ஆப்போசிட்டில் பஸ்ஸு லாரியாக ஏதாச்சும் வந்துருந்தா என்ன ஆகுறது? இதை சொன்னால் நம்மளை லூசு பசங்கன்னு வானுங்க. எதுக்குங்க? நாங்களாம் செஞ்சிக்கோட்டை ரீச் ஆகிட்டோம். இந்த கோட்டை பேர் என்னடா? இந்த கோட்டை பேர் என்ன? இந்த கோட்டை பேர் என்ன? இதுதான்டா கேட்டேன் நானும். ஆக்சுவலாக இதுதான் ராணிக்கோட்டை தானே? இதுதான் ஏங்க, ஆக்சுவலாக இதுதான் ராணிக்கோட்டையா அங்கே ராஜா கோட்டையாங்க? சம்டைம் எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது, எது ராஜா கோட்டை எது ராணிக்கோட்டைன்னு சொல்லிட்டு. இங்கே இருக்கிறதுல என்ன பிரச்சனைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இங்கே குரங்குங்க தொல்லை அதிகமாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. மற்றபடி நீங்கள் சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய பிளேஸ் இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ட்ராவலும் இந்த சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க ட்ராவல் பண்ணுறதுக்கும். மேலே ஏற்றிங்கன்னா எப்படி சொல்கிறது, அந்த காலத்தில் நம்ம பார்க்க முடியாத விஷயத்த இந்த கால ஜென்ரேஷன் பார்க்கலாம். அப்போ என்னென்ன எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு. இதை கட்டி அரௌண்டு எவ்வளோ இயர்ஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. நீங்களே கூகுளில் போட்டு பாருங்கள், வரும். செஞ்சிக்கோட்டை எவ்வளோ வருஷம் ஆகுது கட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதிலே டீட்டெயில்ஸாக காமிப்பாங்க எவ்வளோ வருஷம் ஆகுது அப்படின்ட்டு. ஜஸ்ட் ஒன்ஸ் செக்கப் மட்டும் பண்ணி பாருங்கள். வந்தாச்சுங்க. பார்த்தீங்களா, இங்கே உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க தலைவர்கள்லாம். மீட்டிங் போட்டாங்க. இன்னும் மேலே இதை விட பயங்கரமாக இருக்குங்க மீட்டிங்லாம். இல்லைங்க, போயிட்டு பார்க்க தானே போகிறீங்க எவ்வளோ குரங்குங்க இருக்குன்ட்டு. இதுதானே அது ஏதோ ஒரு காடு சொல்லுவாங்க. என்ன காடு இது? இந்த காடு பேர் என்ன? முக்காடா? ஏங்க இந்த காட்டுக்கு பேர் தான் முக்காடாங்க. ஏங்க போட் போட்டிருக்காங்க, அந்த போட்லேயே பார்ப்போமா? வனவிலங்கு ஏதோ போட்டிருக்காங்க. நம்ம வந்துட்டோம். வந்தாச்சுங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஆனால் இன்னும் ஏடிஎம் எங்கேயுமே பார்க்கலையேங்க. ஏடிஎம் போனால் தான் நம்ம செஞ்சிக்கோட்டை உள்ளே போக முடியும். அப்போ தான் அலோவ் பண்ணுவாங்க, எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. டிக்கெட் வாங்க கூட காசு இல்லைங்க, எல்லாம் ஃபோனில் தான் இருக்குது. அங்கே
யூபிஐ டிரான்சாக்ஷன் கியூஆர் கோடு இருந்தால் ஓகே ஃபைன், பிரச்சனை இல்லை. பட் அதெல்லாம் இல்லைன்னா என்ன பண்ணுறதுங்க? ஸோ அதனால் ஏடிஎம் போய்ட்டு காசு எடுத்துகிட்டு போக வேண்டியது தான் நல்லது. இப்போ பார்த்தீங்களா குட்டி குரங்கு எப்படி அழகாக ஓடி வந்துருச்சுன்ட்டு, அழகாக ஓடி வந்துச்சுங்க அந்த குரங்கு. ஏங்க பாருங்க செஞ்சிக்கோட்டை, இது மேலே தாங்க இருக்குது அந்த கோட்டை. இப்போ நம்ம ஏறப்போகுது இந்த மலையை தாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஏற போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சைடில் ஒரு வழி இருந்துச்சு, அந்த சைடில் ஒரு வழி இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் இல்லை, க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வழியாக தான் போகணுன்னு நினைக்கிறேங்க. இப்போ இவ்வளோ பெரிய மலையை தாங்க இப்போ நம்ம ஏற போகிறோம். பார்த்துக்கிங்க, பார்க்கவே தலை சுற்றுது. எப்படி ஏற போகிறோன்னு தெரியல. நல்லா இருக்குங்க ஏறப்போ. ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஜாலியாக போகலாம். ஸோ தனியாக மட்டும் யாரும் மேலே போகாதீங்க. கைண்ட் இன்ஃபர்மேஷன் அதை மட்டும் பார்த்துக்குங்க. இல்லைங்க, எப்படியும் உள்ளே போனே பார்க் இருக்கும். அந்த பார்க்கில் நமக்கு விரோதிகளான கப்புள்ஸ் இருப்பானுங்க, அவங்கள கள்ளத்துக்கு அடிக்கிறேன். இருங்க, நாங்களாம் ஒருத்தர் சிங்கிள்ரா அப்படின்ட்டு இருங்க. அவங்கள எல்லோரும் வீடியோ எடுத்து கேப்சர் எடுத்து ஃபோட்டோ எடுத்து அவங்க வீட்டில் போட்டு கொடுத்துட்றேன். ஏங்க இதுதான் ராணி கோட்டை. நான் சொன்ன ராஜா கோட்டை இது தாங்க, பார்த்துக்குங்க. இதுதான் இந்த ராஜா கோட்டை. ஐ திங்க் ராஜா இங்கே இருந்துட்டு ராணிக்கோட்டை இங்கேருந்து இங்கே தான் லவ்ஸ் விட்ருப்பாருன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து அப்படியே தூது புறா, அப்போலாம் எஸ்எம்எஸ் இல்லை, அது மாதிரி புறா அமிச்சே பேசிப்பாங்களோ தெரியலைங்க. பார்த்துக்கிங்க, இதுதான் ராஜா கோட்டை, இதுதான் ராணி கோட்டை. இப்போ 2 கோட்டையில் எந்த கோட்டையில் போகலான்னு சொல்லிட்டு நீங்களே டிசைட் பண்ணுங்கள். எந்த கோட்டைக்கு போகலாம்? சரி இருங்க, நம்மளே டிசைட் பண்ணுவோம் என்ன கோட்டைக்கு போகலான்ட்டு. ஏன் பரவாயில்லைங்க, இதுக்கு தான் சரி ஒரு வழி இருக்குது போல். இங்கே போகலாமா இங்கே போகலாமா? ப்ரோ இங்கே வந்து மேலே இடம் தான் கொஞ்சம் பார்க்க முடியும், இங்கே கீழே சுற்றி எல்லாத்தையும் பார்க்கலாம். அதான் எங்கே போகலாம்? உனக்கு எப்படி என்ன இங்கே போகலாமா? இங்கே தான் போகிற வழியில் நிறைய பிளேஸ் கூட இருக்கும் சைடில். கீழே நல்லா எல்லா பிளேஸ். பட் இங்கே மேலே போனால் பார்ப்போம். ஆனால் இங்கே வந்து குரங்கு ஜாஸ்தி கூட மேலே இறங்க முடியும். இங்கே ஈஸியாக மேலே இறங்க டக்குன்னு இறங்க. அங்கே போகிறப்ப எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு போகலாம். எல்லா பிளேஸ் இருக்கும் கீழே. அந்த மண்டபம் ஒரு படம் தந்துடும், அந்த படம் அஜித் கூட ஒரு படம் வந்துச்சு. ஏங்க ஆக்சுவலாக இந்த ஷூட்டிங் ஐ திங்க் அமர்கலமா ஏதோ ஒரு படம் தாங்க. அமர்கலமும் அதுக்கப்புறம் சிம்பு ஒரு படமும் வந்துச்சுங்க. அங்கே ஷூட்டிங் பாயிண்ட் வந்து இங்கே தான் எடுத்தாங்க. அந்த ஷூட்டிங் பாயிண்ட்டை வந்து காமிக்கிறேன் இருங்க. அந்த ஷூட்டிங் அங்கே ஷூட் பண்ண இடத்தையும் காமிக்கிறேன் இருங்க. யாருன்னா வராங்களா? மிரரில் பார்க்க முடியலப்பா ஹெல்மெட் போட்டு. ஏங்க ஃபைனலாக செஞ்சிக்காட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். ஓகே ஓகே ஃபைன், அது புக் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட்டில் இருந்து தானே அது பண்ணிக்கலாம். அப்போ ஆன்லைன் புக்கிங் தான் போலங்க, அது பிரச்சனை இல்லை. அப்போ பார்த்து புக் பண்ணிக்கலாங்க. இங்கே ஆக்சுவலாக இருங்க, ஆக்சுவலாக அஜித் இது ஒரு படம் ஷூட்டிங் இங்கே தாங்க எடுத்தாங்க. அந்த ஷூட்டிங் பாயிண்ட் அந்த இடத்த காமிக்கிறேன். அந்த இடத்தையும் காமிச்சிட்டு அந்த வீடியோவும் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணி காமிக்கிறேன் இருங்க. பாருங்களேன், இதுதாங்க பார்க்கு. செஞ்சிக்கோட்டை எவ்வளோ வந்தாங்களே பார்க்கு. இங்கெல்லாம் ஃப்ரீ தான், இங்கெல்லாம் பைசா கொடுக்க தேவையில்ல. நம்ம கோட்டை மேலே ஏறுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் பைசா தரணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே ரோட்டை போடுங்கடா. இருங்க, அந்த சைடில் ஆயிரங்காலத்து கோவில் ஏதோ ஒன்று மண்டபம் ஏதோ இருக்குது, மதுவா? அந்த கோயில் தாங்க. அந்த ஆயிரங்காலத்து மண்டபம்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த கோயிலில் தாங்க அந்த அமர்கலம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அந்த படம் பேர் தலையுது அவரது. இங்கே தாங்க அந்த ஒரு வீடியோ ஷூட் பண்ணதுக்காக இந்த இடத்த தான் சூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த இடத்த காமிக்கிறேன் இருங்க. இங்கே நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, பட் தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அமர்கலம் படம் அந்த சாங் ஷூட்டிங் எடுத்த ஸ்பாட்ஸ் இது தாங்க. ஏடா இல்லை, ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். கோயிலில் போயிட்டு கவர் பண்ணிட்டு வந்துடலாம். இருக்காங்கப்பா நிறைய பேர் டூரிஸ்ட் வருவாங்கடா. இங்கே நிறைய டூரிஸ்ட் வருவாங்கடா.
இந்த அங்கிள் ஏன் நம்மளை அப்படி பார்க்குறாரு? போலீஸ் அங்கிள் நம்மள என்னங்க அப்படி ஒத்து பார்க்குறாரு? ஏதோ அக்யூஸ் லிஸ்ட்டில் பார்க்குறாரா இல்லை நார்மலாக தான் பார்த்தாரான்னு தெரியலைங்க. ஏதோ நம்மளை டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. வந்துட்டேங்க. இதுதாங்க அந்த கோயில். இந்த இடத்துல தாங்க அமர்கலமாக சிம்பு சங்கான்னு தெரியல, இந்த இடத்துல தாங்க ஷூட்டிங் எடுத்தாங்க. பார்த்துக்கிங்க அந்த பிளேஸை. நான் ஃபுல்லாக வியூ பண்ணி காமிக்கிறேன் இந்த கோயிலை. இதுங்க அஜித்து தான். சிம்புதும் ஒரு படம் இங்கே தானே எடுத்தாங்க ஷூட்டிங்கு. அமர்கல படம் இங்கே தான் எடுத்தாங்க. பார்த்தீங்களா அந்த மலையாக கல்லுக்கெல்லாம் வருமே, அது இது தாங்க எனக்கு தெரிஞ்சு. பார்த்துக்கிங்க. இருங்க உள்ளே போயிட்டு ஃபுல்லாக வியூ பண்ணி காமிக்கிறேன். ஃபைனலாக வந்தாச்சுங்க. அதை எடுத்துகிட்டு வா, அங்கே இருப்பாங்க அந்த குழந்தைங்க, அவங்க கொடுத்துடலாம். ஏன் இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? சார்ஜர் எவ்வளோ இருக்குது? 51 தான் இருக்குது. அந்த கோயில் இது தாங்க அந்த படத்தில் ஷூட் பண்ண அமர்கலம் ஷூட்டிங்காக சிம்பு தான் தெரியல. ஆக்சுவலாக ரெண்டுமே இங்கே ஷூட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடம் இது தாங்க. பார்த்துக்கிங்க. ஐ திங்க் ரெயின் சீசன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக பயங்கர பச்சை பசேல்னு இருந்துருக்குங்க. இப்போ தான் அந்த மாதிரிலாம் இல்லை. இதுதான் அந்த கோயில். பாருங்கள். இருங்க அந்த கோயில் உள்ளே போய்ட்டு நல்லா வியூ பண்ணி காமிக்கிறேன். ஸ்டெப்ஸில் இறங்கி போகும். இருங்க இந்த சைட்லேருந்து போயிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக அதை ஃபஸ்ட்டு ஒரு ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன். அவங்க எது கேமராலாம் பார்த்து தான் சொல்லிட்டு போகிறாங்க, எனக்கு தெரியல. திஸ் இஸ் இந்த கோயில் தாங்க. நல்லா பாருங்களேன். ஆக்சுவலாக எல்லாமே கவர் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். இருங்க உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு காமிக்கிறேன். இது இது ஏன் 1000 காலத்து மண்டபம்னு சொல்கிறாங்கன்னு கோயில் சொல்கிறாங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளே 1000 தூண்கள் இருக்குமாங்க. இந்த இடத்துல இல்லை. அப்படி தான் அந்த ஸ்டெப் போய் தான் இறங்கி போகணுமா. போகலாங்க. இருங்க